Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கே நீ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் காந்திபுரம் ஏரியாவில் ஹோட்டல் ப்ளூ ஸ்டார். இது வந்து ஜஸ்ட் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பஃபே பிரேக்ஃபாஸ்ட்டு இதில் வந்து என்னதெல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னா பிரெட் சாண்ட்விச், ஸ்வீட் பொங்கல் இருக்குது, இட்லி, அதுக்கப்புறம் வந்து உப்புமா இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா ஸ்வீட் பொங்கல் கொஞ்சம் வந்து டேஸ்ட் பண்ணிவிடுவோம். அப்புறம் வந்து கொழுக்கட்டை, இது வந்து கொழுக்கட்டையும் வச்சுருந்தாங்க. கொழுக்கட்டை வந்து அவ்வளவு ஸ்வீட்டாக ஒன்றும் இல்லை, மைல்டாக இருக்குது ஸ்வீட்டு. ஓகே, சாப்பிட்லாம். ரேட்டிங்னு பார்த்தோம்னா 4 out of 5ன்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து உப்புமா கொஞ்சம் வந்து டேஸ்ட் பண்ணிவிடுவோம். உப்புமா வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து நார்மலாக இருக்குது, அது சாப்பிட்லாம், அதுவும் சாப்பிட்லாம். இது பிரெட் சாண்ட்விச். பிரெட் சாண்ட்விச் வந்து சாப்பிட்டா வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குங்க. அது வந்து எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டு பிடிக்கல, பார்த்துடுங்க. நீங்கள் யாரும் இங்கே சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பட் எனக்கு வந்து இந்த பிரெட் சாண்ட்விச் வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சுது. ஸோ அதை அப்படி வச்சிடலாம். அப்புறம் வந்து ஸ்வீட் பொங்கல் அடாடாடாடா என்ன டேஸ்ட்டு! ஸ்வீட் பொங்கலில் ஒரு ஃப்ளேவர் வருதுங்க. அது வந்து எப்படின்னா நெய் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த நெய் ஸ்மெல்லும் ப்ளஸ் நல்லா ஆயில், எண்ணெய் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. அதுக்கு ஸ்வீட் பொங்கலுக்கு வந்து 5 out of 5 கொடுக்கலாம் நம்ம வந்து ரேட்டிங்கில். ஸோ ஸ்வீட் பொங்கல் வந்து எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டே இருக்கலாம். பட் வந்து மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அளவுக்கு மேலே ஸ்வீட் சாப்பிட்டோன்னா தூக்கம் வந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் லிமிட்டடாகவே வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ இப்போ வந்து அதனால் வந்து ஸ்வீட் பொங்கலை வந்து செகண்ட் டைம் போய் எடுக்கணும்னு ஒரு டெம்டேஷன் இருந்துச்சுது. பட் இருந்தாலும் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். பட்டு யங்ஸ்டர்ஸ்லாம் வந்திருந்தால் நல்லா அடி தூள் கிளப்பலாம், அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு இந்த ஸ்வீட் பொங்கல். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜூஸ் வந்து ஃப்ரெஷ் ஜூஸு. இது வந்து மசாலா பூரின்னு வச்சுருந்தாங்க. இது இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க. அது மசாலா பூரினா உள்ளே ஒன்றும் மசாலா ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து ஜூஸ் குடிச்சுக்கிடுவோம். ஜூஸ் வந்து இது வந்து கீர்னி ஜூஸு, மஸ்க் மெலன் ஃப்ரெஷ் ஜூஸு நல்லாவே இருக்குது, சூப்பர். ஸோ ஜூஸ் வந்து ஏன்னா டெய்லி இங்கே வந்து ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வைக்கிறாங்க. ஒரு நாள் வந்து மஸ்க் மெலன், ஒரு நாள் வந்து தர்பூசணி, ஒரு நாள் வந்து ஆரஞ்சு ஜூஸ், இந்த மாதிரி ஒரு நாள் வந்து மேங்கோ, இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஜூஸ் இருக்கும் பார்த்துடுங்க இந்த ஹோட்டலில் எப்போ வந்தாலும். இப்போ நம்ம வந்து பூரி, அந்த மசாலா பூரியை வந்து கிரேவி வச்சுருக்குறாங்க, வெஜிடபிள் குருமா மாதிரி வச்சுருக்குறாங்க. அந்த குருமாவில் தொட்டு அப்படி எடுத்து அப்படி வாய்க்குள்ள வைப்போம். இது சூப்பர். இது பூரி வந்து டேஸ்ட்டு சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து அப்படி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வெளியே போயிட்டு டீ காஃபி கவுண்டரில் அப்படி ஒரு காஃபியை வந்து வாங்கிட்டு நாட்டு சக்கரை போட்டு வாங்கிட்டு அப்படி குடிச்சிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து இன்றைக்கி முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் பி ஸ்டே கனெக்டட் வித் அவர் சேனல். தேங்க்யூ.